எங்கள் அன்பில் எப்போதும் இருக்கிற கனியாஜியார் உட்பட இங்கே அமைந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் துவா செய்து, பட்டம் பெற்ற ஆலிமாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், இன்னும் வருகை புரிந்த தாய்மார்கள் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீனின் பேரருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு, இங்கே உங்கள் கவனத்தில் சில செய்திகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவினுடைய எல்லையில்லாத அவன் பேரருள் நம்முடைய பிள்ளைகள் இங்கே ஆலிமாக்களாக, முபல்லிகாக்களாக, முஅல்லமாக்களாக சனது பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். காலத்தின் கட்டாயம். அல்லாஹுவின் பார்வையில் எப்போதுமே பெண்களுக்கு முதலிடம் உண்டு. அவன் எல்லோரின் மீதும் அன்புள்ளவன். அவன் அன்பு இல்லை என்றால் என் வாழ்க்கையை தொடரவே முடியாது. அவன் அன்பில்லை என்றால் நான் இயங்கவே முடியாது. என்னுடைய இயக்கம் அனைத்தும் அவன் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் அந்த அன்பை தொடர்ந்து கொண்டே இருப்பானாக. அதற்கு நன்றியோடு நாம் நடக்க தௌஃபீக் செய்வானாக. பெண்கள் மீது எல்லையில்லா அன்பு ரப்புக்கு சொந்தம். எப்போதுமே பெண்மக்களை அவன் பாராட்டுகிற பழக்கமும் உண்டு. சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் பெண்மகளை பெற்றெடுத்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி சோபனம் சொல்கிறான், நீ உலகத்திற்கு வந்து விட்டாய், கவலை வேண்டாம், நானே உனக்கு பொறுப்பு என்று சொல்கிறான். பெண்மகள் பிறக்கிற போது நான் பொறுப்பு என்று சொன்னான். மாத்திரமல்ல, அல் கையும் அலைஹா முஆனுன் இலா யௌமில் கியாமா. ஒரு பெண் எந்தெந்த வடிவம் பெறுகிறாளோ, தாயாக, சகோதரியாக, மனைவியாக, பிள்ளையாக, அவள் பெறுகிற அனைத்து வடிவங்களிலும் அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, சர்க்கார் சொல்றான், ஒரு பெண் பல வடிவம் பெறுவாள். தாயாக வருகிறாள், சகோதரியாகிறாள், மகளாகிறாள், மனைவியாகிறாள். என் மனைவியாக இருக்கும்போது அந்த பெண்ணின் மீது நான் கருணை காட்டுகிறேன், அன்பு காட்டுகிறேன், உதவி செய்கிறேன். என் தாய், அவர்கள் மீது அன்பும் கருணையும், அவர்களுக்கு பேர் உதவி. என் சகோதரி, அவர்கள் மீது அன்பும் கருணையும், அவர்களோடு நான் அழகிய நட்பு. என் மகளாக அவள் வடிவமாகிற போது அவர்கள் மீது எல்லையில்லா பாசம் காட்டி நான் அருள் புரிகிறேன் என்றால், சர்க்காரை ஆலம் சொன்ன சோபனம் அல் கையிமு அலைஹா முஆனுன் இலா யௌமில் கியாமா. ஒரு பெண்ணை பொறுப்படுத்து அழகாக அவளை கண்காணித்து வளர்த்து உதவி செய்கிறவர் கியாமத்து வரையிலும் அல்லாஹுவால் உதவி செய்யப்படுவார். உங்க மனைவி மீது நீங்கள் அன்பு காட்டினால் கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு. உங்கள் பெண்மகளை நீங்கள் பக்குவப்படுத்தினால் அல்லாஹ்வின் உதவி. சோபனம் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஒரு கவலை வந்துடுது. இந்த காலத்தில் எப்படி சமாளிக்கிறது என்று சர்க்காரை ஆலம் 2 செய்தி சொல்றாங்க. குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், நீ பெண்மகளாக பிறந்திருக்கிறாய், உலகத்திற்கு போய்விடு, நானே உன் பொறுப்பு என்கிறான். அல்லாஹ்வே பொறுப்பு. அவன் பொறுப்பின் கீழ் எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இன்னும் ஒரு செய்தியை திருக்குரான் சொல்கிறது, பெண்மகள் பிறந்தால் சில பேருக்கு முகம் கருத்து போயிடும் அல்லாஹ் சொல்றான். அரபுலகத்தில் உள்ள பழக்கம். ஆனா அதை எப்படி சொல்லணும் அல்லாஹ்? அவன் சொன்னா, உனக்கு முகம் கருக்கலாம், ஒரு பெண்மகள் பிறப்பது என்பது ஒய்தா புஷ்ஷிராஹதுஹும் பில் உன்சா, பெண்மகள் பிறக்கும் என்ற சோபனம் கிடைத்தால், அவ பிறக்கும் போது உனக்கு முகம் கருக்குது, அவள் பிறப்பதே நாட்டுக்கும் வீட்டுக்கும் சோபனம் என்றான் அல்லாஹ். உங்க வீட்டு